வரலாற்றின் மாபெரும் புரட்சியாளன் வென்றிருந்தால் என்ன ஆகும்? ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். விண்ணுலகப் போர் லூசிபரின் வீழ்ச்சியுடன் முடிவடையாமல் அவனது வெற்றியுடன் முடிந்தால். இது ஒரு பிளாக்பஸ்டர் படத்தின் ஆரம்பம் போலத் தெரிகிறது. அப்படித்தானே? இன்று நாம் ஒரு மாற்று யதார்த்தத்திற்குள் பயணம் செய்வோம். அண்டத்தை ஒளிரச் செய்யும் விடிவெள்ளியாக லூசிபர் மாறியிருந்தால், உலகமும் மனிதகுலமும் நன்மை தீமை என்ற அடிப்படைக் கருத்தும் எப்படி மாறியிருக்கும் என்பதை நாம் ஆராய்வோம். இந்த கதையின் சில திருப்பங்கள் உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கிறேன். முதலில் பாரம்பரியமான கதையை விரைவாகப் பார்க்கலாம். சர்வ வல்லமை படைத்த ஒரு படைப்பாளர் இருக்கிறார். அவரது தலைசிறந்த படைப்பான ஒளியின் தூதனான விடிவெள்ளி லூசிபர் இருக்கிறார். பெருமையினாலோ அல்லது சுதந்திர தாகத்தினாலோ இதில் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவன் ஒரு கிளர்ச்சியைத் தொடங்குகிறான். தூதர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் அவனை பின்தொடர்கிறார்கள். ஒரு மாபெரும் போர் நடக்கிறது. அதில் லூசிபர் தோற்று நரகத்திற்கு தள்ளப்படுகிறான். இது நாம் அனைவரும் அறிந்த கதை. இப்பொழுது அதன் முடிவை மாற்றி எழுதுவோம். திரை உயர்கிறது. விண்ணுலகப் போரின் இறுதி அத்தியாயத்தை மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். விண்ணுலகம் ஒளிரும் சிம்மாசனமாக இல்லை, மாறாக ஆற்றலாலும் சங்கற்பத்தாலும் சிதைந்த ஒரு போர்க்களமாக உள்ளது. இவற்றுக்கெல்லாம் நடுவில் இரண்டு உருவங்கள். லூசிஃபர், அவனால் படைக்கப்பட்ட நட்சத்திரங்களின் குளிர்ந்த ஒளியில் அவனது சிறகுகள் பிரகாசிக்கின்றன. மற்றொருவர் தெய்வீக ஒழுங்கின் உருவமான அர்ச்சகர் மைக்கேல், அவனது வாள் நீதியின் சாரம். ஆனால் அவர்களது இறுதிப் போர் வெறும் வாள் சண்டை மட்டுமல்ல, இது இரு உண்மைகளின் தர்க்கப் போர். லூசிஃபர் முரட்டு பலத்தால் வெல்லவில்லை. அவனது ஆயுதம் தர்க்கம், சந்தேகம் மற்றும் பழைய உலகத்திடம் பதிலில்லாத ஒரு கேள்வி. அப்போது எண்ணிப்பாராத ஒன்று நிகழ்கிறது. அசைக்க முடியாத விசுவாசத்தின் சின்னமான மைக்கேலின் வாள் அணைந்து போகிறது. அவனது கண்களில் தோல்வி பிரதிபலிக்கவில்லை, மாறாக ஒரு ஆழமான புரிதல். அவன் தோற்கடிக்கப்படவில்லை, அவன் சரணடைந்தான். புதிய உலகத்தின் நியாயத்தை ஒப்புக்கொண்டான். வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. வீழ்ந்தது புரட்சியாளன் அல்ல, ஒரு விசுவாசமான மகன். அவனுடன் சேர்ந்து பழைய படிநிலை அமைப்பும் முந்தைய ஒழுங்குமுறையும் முழுவதும் சரிந்து விழுகிறது. போர் முடிந்தது. ஆனால் இது கதையின் முடிவல்ல. இது அதன் முற்றிலும் புதியதும் திகிலூட்டும் பகுத்தறிவு கொண்ட ஒரு தொடக்கம். முதலாவது மற்றும் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், படைத்தவனுக்கே என்ன ஆனது? லூசிபர் வென்றபின் அவரை சாதாரணமாக அழித்துவிட்டானா? இல்லை, அது மிகவும் சாதாரணமாக ஒரு மனிதர்களுக்குரிய செயலாக இருந்திருக்கும். பழிவாங்குதல் ஒரு உணர்ச்சி. ஆனால் பிரபஞ்சத்தின் புதிய ஆட்சியாளர் தன்னை உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவனாக கருதுகிறார். அதற்கு பதிலாக அவன் இதைவிட நுட்பமானதும் அதன் நடைமுறைத் தன்மையில் பயங்கரமானதுமான ஒன்றைச் செய்கிறான். கடவுள் கொல்லப்படவில்லை. அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு மறுபயன்பாடு செய்யப்பட்டுள்ளார். அவரை சங்கிலிகளில் அடைக்கப்பட்டவராக அல்ல, மாறாக புதிய யதார்த்தத்தின் மையமாக கற்பனை செய்து பாருங்கள். அவர் ஒரு வகையான முடிவில்லா இயந்திரமாக மாறுகிறார். புதிய படைப்புக்கு ஆற்றல் தரும் ஒரு அமைதியான விருப்பமற்ற சக்தி மூலமாக. அவரது எல்லையற்ற சக்தி இப்போது பிரபஞ்சத்தின் நரம்புகளில் பாய்கிறது. ஆனால் அதை வழிநடத்துவது வேறு ஒரு கை. இது கட்டுப்பாட்டின் மிக உயர்ந்த வடிவம். தன் எதிரியை அழிப்பதல்ல, மாறாக அவனை தன் நோக்கங்களுக்கு சேவை செய்ய வைப்பதுதான். படைத்தவன் தான் இனி கட்டுப்படுத்தாத ஒரு உலகத்திற்கு எரிபொருளாக மாறுகிறான். தன் மகனின் இயக்கவியலில் ஒரு அமைதியான, கண்ணுக்குத் தெரியாத ஆனால் முற்றிலும் அவசியமான திருகு ஆணி. பழைய ஒழுங்கிற்கு விசுவாசமாக இருந்த கோடிக்கணக்கான தேவதூதர்களுக்கு என்ன ஆனது? வீழ்ந்து போன அவர்களின் தலைவனின் விதியைக் காட்டிலும் அவர்களின் கதி இன்னும் பரிதாபகரமானது. புதிய ஆட்சியாளர் பெருமளவிலான மரண தண்டனைகளைச் செய்வதில்லை. அது பயனற்றது மற்றும் அர்த்தமற்றது. மாறாக அவர் ஒரு தேர்வை முன்வைக்கிறார். ஆனால் அது உண்மையில் ஒரு தேர்வே அல்ல. முதல் வழி மறு உருவாக்கம். தேவதூதர்கள் புதிய சித்தாந்தத்தின் உலைக்களத்தினூடே உருகிச் செல்கின்றனர். அவர்களின் நம்பிக்கை, அன்பு, கருணை இவை அனைத்தும் தேவையற்ற பாரம் போல சுட்டெரிக்கப்படுகின்றன. அவர்களின் சாராம்சம் மீண்டும் எழுதப்பட்டு ஒளியின் வீரர்களிலிருந்து குளிர்ந்த நிர்வாகிகளாக, மேதமைமிக்க பொறியாளர்களாக மற்றும் பற்றுதலற்ற மேற்பார்வையாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் புதிய அமைப்பின் சரியான பாகங்களாக மாறுகிறார்கள். மறுப்பவர்களுக்கு என்ன?
அவர்களுக்கு காத்திருப்பது இரண்டாவது வழி, மங்குதல். அவர்கள் சக்தி மூலத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறார்கள். அவர்களின் ஒளி மெதுவாக மங்குகிறது. விருப்பம் பலவீனமடைகிறது. அவர்களின் இருப்பு அர்த்தமற்றதாகிறது. இறுதியில் மறக்கப்பட்ட கனவைப் போல இருப்பு அற்ற நிலைக்குள் கரைந்து மறைகிறார்கள். இந்த புதிய உலகில் தியாகிகளுக்கு இடமில்லை. செயல்திறன் மிக்க ஊழியர்களும் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய காலாவதியான பொருட்களும் மட்டுமே உள்ளன. நாம் இதுநாள் வரை கற்பனை செய்திருந்த விண்ணுலகம் இனி இல்லை. பொன்வாயில்கள், சுவனத்தோப்புகள், தேவகான குழுமங்கள் ஆகியவற்றை மறந்துவிடுங்கள். இந்த புதிய சுவர்க்கம் ஆனந்த பேரின்பத்திற்கான இடமன்று. அது அகில பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு மாபெரும் கட்டளை மையம். நம்பிக்கை அல்ல, கணிதவியலால் உந்தப்பட்ட ஓர் கட்டிடக்கலையை எண்ணிப் பாருங்கள். மென்மையான தெய்வீக ஒளிக்கு மாறாக குளிர்ந்த, துல்லியமான, வெகு தொலைவில் உள்ள குவாசர்களின் பிரகாசம் பளபளப்பான அப்சிடியன் மற்றும் அறியப்படாத அதிதாங்குதிரன் கொண்ட உலோகக் கலவைகளாலான கட்டிடங்களின் இறுக்கமான கோடுகளின் வழியாக ஊடுருவுகிறது. தேவதைகளின் காணங்களுக்குப் பதிலாக இந்த மாநகரத்தின் நரம்புகள் வழியாக பாயும் ஆற்றலின் மெல்லிய இரைச்சல். இது முழுமையான செயல்பாட்டிற்கான ஒரு இடம். இங்கு தேவையற்றது எதுவும் இல்லை. வெறும் அழகுக்காக படைக்கப்பட்டது எதுவும் இல்லை. ஒவ்வொரு வழித்தடமும், ஒவ்வொரு கூடமும், ஒவ்வொரு கோபுரமும் அதற்கென ஒரு தனித்துவமான நோக்கத்தைக் கொண்டுள்ளது. இது படைப்பின் மூளை, குளிர்ந்த, பகுத்தறிவுள்ள, இடைவிடாது இயங்கும் ஒரு மையம். லூசிபரின் ஆட்சியின் கீழ் உள்ள விண்ணுலகம் என்பது ஆன்மாவின் வெற்றி அல்ல, அறிவின் வெற்றி. லூசிஃபர் என்ற பெயர் ஒளி தாங்குபவர் என்ற அர்த்தத்துடன் இப்போது மிகவும் கவித்துவமாகவும் பழையதாகவும் ஒலிக்கிறது. புதிய உலகில் உணர்ச்சிகளையோ வரலாற்றையோ தாங்கி நிற்கும் பெயர்களுக்கு இடமில்லை. அவன் தனது கடந்த காலத்தை துறந்து தனது சாராம்சத்தை பிரதிபலிக்கும் ஒரு புதிய பட்டத்தை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அவன் வடிவமைப்பாளர், அல்லது பரமஞானம், அல்லது வெறுமனே நிர்வாகி. அவன் இனி ஒரு கிளர்ச்சியாளன் அல்ல, அவன் ஒரு அமைப்பு. அவனது நோக்கம் மாறிவிட்டது. அவன் தனக்கான சுதந்திரத்தை தேடுவதில்லை. அவன் முழு படைப்பையும் முழுமையாக்க விழைகிறான். அவனைப் பொறுத்தவரை பிரபஞ்சம் என்பது பிழைகளுடன் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம். இப்போது அவனது பணி அந்த பிழைகளைச் சரி செய்வது. அவன் வழிபாடு, பிரார்த்தனைகள் அல்லது தியாகங்களை எதிர்பார்ப்பதில்லை. இவை அனைத்தும் பழைய உலகின் எச்சங்கள். அதற்கு பதிலாக அவன் செயல்திறன், வளர்ச்சி மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறான். அவனது இலட்சியம் என்னவென்றால், அணு முதல் அண்டம் வரை ஒவ்வொரு துகளும் தனது பணியை சிறப்பான முறையில் செய்யும் ஒரு சரியாகச் செயல்படும் பொறிமுறைதான். அன்பு, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, இவை அனைத்தும் அவனது மகத்தான சமன்பாட்டில் வெறும் பிழைகள் மட்டுமே. புதிய உலக அமைப்பின் மையத்தில் ஒரே ஒரு, ஆனால் முழுமையான சட்டம் உள்ளது. அது சுதந்திரமான விருப்பம். கேட்க இனிமையாக இருக்கிறது, இல்லையா? மாபெரும் விடுவிப்பாளர் லூசிஃபர் ஒவ்வொரு பகுத்தறிவுள்ள உயிருக்கும் அதன் வாழ்வு பாதையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்தார். ஆனால் எப்போதும் போல சூட்சுமம் விவரங்களில்தான் ஒளிந்திருக்கிறது. இந்தச் சுதந்திரம் ஒரு பரிசு அல்ல, மாறாக ஒரு கடமை. நீ எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை உருவாக்க வேண்டும், நேற்று இருந்த உன்னை எப்படி தாண்டிச் செல்ல வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க சுதந்திரமானவன். ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்கும் சுதந்திரத்தை நீ தேர்ந்தெடுக்க முடியாது. தேக்க நிலை, வளர்ச்சியை மறுப்பது, தானாகவே அறியாமையில் இருப்பது, இவைதான் இந்த புதிய உலகில் உள்ள ஒரே உண்மையான பாவம். ஒரு சமூகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கே எந்தவிதமான தார்மீக தடைகளும் இல்லை. பொய் சொல்வதற்கோ, துரோகம் செய்வதற்கோ அல்லது எந்தவிதமான கொடூரத்திற்கும் தடையில்லை. அவை விரும்பிய பலனை தந்தால் போதும். ஆனால் ஒரே ஒரு மிக மிக கடுமையான தடை உள்ளது. அது நின்றுவிடக் கூடாது என்பதுதான். எனக்கு இது போதும் என்று சொல்ல முடியாது. அறிவையும் லட்சியங்களையும் தானாகவே கைவிடக்கூடாது. இந்த உலகம் ஒரு நித்திய பசியின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது அறிவை பற்றிய பசி, அதிகாரத்தைப் பற்றிய பசி, தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ளும் பசி. இந்த பசியை ஒருபோதும் தணிக்கவோ முழுமைப்படுத்தவோ முடியாது. இப்போது நாம் மனிதர்களைப் பற்றி பேசுவோம். மனிதர்களின் தோற்றம் எப்படி வேறுபடும்? வழக்கமான புரிதலின்படி நாம் கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட சிருஷ்டியின் உச்சம். ஆனால் லூசிஃபரின் உலகில் இது முற்றிலும் மாறுபட்டது. நாம் தெய்வீக அன்பின் விளைவு அல்ல, மாறாக
வடிவமைப்பாளரின் மிகவும் லட்சியமான ஆபத்தான பரிசோதனை. அவர் நம்மை சரியானவர்களாகவோ முழுமையானவர்களாகவோ படைக்கவில்லை. மாறாக அவர் நமக்கு அபரிமிதமான ஆற்றலையும் எண்ணற்ற குறைபாடுகளையும் கொடுத்திருக்கிறார். ஏன்? நாம் நம்மை நாமே மிஞ்சி நிற்கிறோமா என்பதை பார்க்கத்தான். அவருக்கு நாம் ஒரு உயிருள்ள ஆய்வகம். அவர் நமக்கு அறிவு, ஆர்வம், லட்சியம் ஆகியவற்றை அளித்தார். ஆனால் உள்ளார்ந்த ஒழுக்கம் மற்றும் இரக்க உணர்வை நமக்கு தரவில்லை. கட்டளைகளாலும் ஒரு உயர்ந்த சக்தியின் பயத்தாலும் கட்டுப்படுத்தப்படாத ஒரு இனம் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார். என்ட்ரோபி மற்றும் குழப்பத்துடனான விளையாட்டில் நாம் தான் அவரது முக்கிய பந்தயம். இந்த பரிசோதனையை ஒரு விஞ்ஞானியின் குளிர்ந்த பார்வையுடன் அவர் கவனிக்கிறார். விரும்பிய முடிவுகள் கிடைக்காவிட்டால் எந்த நேரத்திலும் இந்த ஆய்வை நிறுத்த அவர் தயாராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தின் கதை முற்றிலும் புதிய பரிமாணத்தில் மீண்டும் எழுதப்படுகிறது. வஞ்சகமான தூண்டுதலையும் துயரமான பாவ வீழ்ச்சியையும் மறந்துவிடுங்கள். இந்த யதார்த்தத்தில் பாம்பு எதிரி அல்ல, அதுவே முதலாசிரியர். அப்பாவித்தனமாக படைக்கப்பட்ட ஆதாம் மற்றும் ஏவாளை சலிப்படைந்த நிலையில் கற்பனை செய்து பாருங்கள். சொர்க்கத்தில் அவர்களின் ஈடு வாழ்க்கை இதமான, இனிமையான, ஆனால் முற்றிலும் அர்த்தமற்ற ஒரு இருப்பு. அப்பொழுதுதான் அவன் தோன்றுகிறான். அது ஒரு தந்திரமான கிசுகிசுப்பல்ல, மாறாக தெளிவானதும் தர்க்க ரீதியானதுமான ஒரு பகுத்தறிவு குரல். அவன் அவர்களை தடை செய்யப்பட்டதை மீறும்படி தூண்டுவதில்லை. மாறாக அவன் அவர்களுக்கு ஒரு பரிசை வழங்குகிறான். ஞான விருட்சத்தின் கனி பாவத்தின் மூலமல்ல, அது பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு திறவுகோல். இது முதல் பாடம், சர்வலோக பல்கலைக்கழகத்தின் முதல் விரிவுரை. ஆதாம் மற்றும் ஏவாள் தங்கள் செயலுக்காக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவதில்லை. மாறாக அவர்கள் அந்த பரிசை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு சோதனையில் தேர்ச்சி பெற்று முதிர்வுச் சான்றிதழ் பெறுகிறார்கள். ஒரு வசதியான அடைப்புக்கூடிலிருந்து பெரிய உலகிற்குச் சென்று தங்கள் உண்மையான நோக்கத்தை செயல்படுத்த அறிந்து கொள்வதற்கும் உருவாக்குவதற்கும் யதார்த்தத்தை தங்கள் வசதிக்கு ஏற்ப மாற்றியமைப்பதற்கும் புறப்படுகிறார்கள். ஆதிப்பாவம் ஆதிப்பிரகாசமாக மாறுகிறது. கல்லில் பொறிக்கப்பட்டு பணிவையும் கீழ்ப்படிதலையும் கோரும் 10 கட்டளைகளுக்கு பதிலாக மனிதகுலத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நெறிமுறை வழங்கப்படுகிறது. அது சுருக்கமானது, தெளிவானது, எந்தவித உணர்வு பூர்வமான சலனங்களும் அற்றது. முழு நாகரிகத்தையும் வரையறுக்கும் 3 கோட்பாடுகள், 3 வளர்ச்சிப் பாதைகள். முதலாவது, அறிந்து கொள். எந்த அறிவும் மதிப்புமிக்கது. தடை செய்யப்பட்ட தலைப்புகள் இல்லை, ஆபத்தான கண்டுபிடிப்புகளும் இல்லை. அறியாமை ஒரே குற்றம். இரண்டாவது, சந்தேகி. முழுமையான உண்மைகள் இல்லை. எந்த ஒரு சித்தாந்தமும், எந்த ஒரு அதிகாரமும், எந்த ஒரு நிறுவப்பட்ட கோட்பாடும் விமர்சனத்திற்கும் சோதனைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கை ஒரு நற்பண்பு அல்ல, அது அறிவுசார் சோம்பல். மூன்றாவது, மிக முக்கியமான கோட்பாடு, மேம்படு. இயற்கையை மேம்படு, உன் மூதாதையரை மேம்படு, உன்னையே மேம்படு. நிறுத்தம் என்பது மரணத்திற்குச் சமம். இந்த முப்பெரும் விதி ஒருபோதும் நிற்காத, பின்தங்கியவர்களுக்கு இரக்கம் காட்டாத முன்னேற்றத்தின் உந்து சக்தியாகிறது. மனிதகுல வரலாறு எந்தவித தடங்கல்களும் இன்று எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அறிவு மங்கிய காலங்களோ மத வெறித்தனத்தால் ஏற்பட்ட இருண்ட யுகங்களோ கிடையாது. நம்பிக்கை அல்லது சித்தாந்த ரீதியான போர்கள் இல்லை. கூர்மையான பகுப்பாய்வும் தொழில்நுட்ப பந்தயமும் மட்டுமே. பகுத்தறிவை வழிபட்ட பண்டைய கிரேக்க நாகரிகம் மங்காமல் சில நூற்றாண்டுகளுக்கு பதிலாக சில 10 ஆண்டுகளே நீடித்த ஒரு மறுமலர்ச்சி யுகமாக சீராக உருமாறியிருக்கும். லியோனார்டோ டா வின்சி போன்ற மேதைகள் ஒரு விதிவிலக்கல்ல, அதுவே இயல்பான ஒன்றாக இருந்திருக்கும். நீராவி இயந்திரங்கள் ரோமானிய பேரரசு காலத்திலேயே கண்டறியப்பட்டிருக்கும். அணு ஆற்றல் மத்திய காலங்களிலேயே முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். நமது உலக வரலாற்றில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டறிந்த அதே வேளையில் இந்த லூசிபர் மனிதகுலம் செவ்வாயில் தங்கள் முதல் தளங்களை அமைத்திருக்கும். நமது 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக அவர்கள் நட்சத்திரங்களின் ஆற்றலை கட்டுப்படுத்தி மற்ற பரிமாணங்களை ஆராயும் ஒரு விண்மீன் மண்டலங்களுக்கு இடையேயான நாகரிகமாக பரிணமித்திருப்பர். முன்னேற்றம் என்பது வெறும் இலக்காக இல்லாமல் வாழ்வின் அர்த்தமாகவே மாறியிருக்கும். ஒரு தடுத்து நிறுத்த முடியாத லோகோமோட்டிவ் போல காலத்தை கடந்து விரைந்து செல்லும்.
அதன் சக்கரங்களுக்கு கீழ் விழுபவர்களைப் பற்றி கவலைப்படாமல், இப்படிப்பட்டதொரு உலகில் நன்மை தீமை பற்றிய எண்ணங்களே தலைகீழாக புரட்டப்பட்டுவிட்டன. அவை இனி இரக்கத்தாலோ தெய்வீக விதியாலோ வரையறுக்கப்படுவதில்லை. மாறாக அவை செயல்திறனின் அளவுகோல்களாகி விடுகின்றன. முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எது உதவுகிறதோ அதுவே நன்மையாக கருதப்படுகிறது. மனிதனை மிஞ்சும் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவதா? அது நன்மை. பலவீனங்களை நீக்கும் மரபணு மாற்றம்? அது முழுமையான நன்மை. கோள்களைக் கைப்பற்றி மனிதன் வாழும் இடமாக மாற்றுவது, அங்கே தொன்மையான உயிரினங்கள் இருந்தாலும் கூடவா? அது தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான நன்மை. அப்படியெனில் தீமை எது? தேக்க நிலைதான் தீமை. சிறியதோடு திருப்தியடைவது, பழமையை பற்றிக் கொள்வது, பகுத்தறிவான முடிவுகளை எடுக்கத் தடையாக இருக்கும் உணர்ச்சி வசப்படுவது, இவையே உண்மையான பாவங்கள். சோம்பேறி மனம் கொடுமையான இதயத்தை விட மோசமானது. இந்த பிரபஞ்சத்தில் சுயநலமும் லட்சிய வேட்கையும் முதன்மையான நற்பண்புகளாகும். கருணையும் பொதுநலமும் ஆபத்தான பழைமையின் எச்சங்கள். அவை இனத்தின் பரிணாம வளர்ச்சியை தாமதப்படுத்துகின்றன. எனவே அவை வேரறுக்கப்பட வேண்டும். கலைக்கு என்ன ஆனது? முழுக்க முழுக்க நடைமுறைவாதத்தால் நிரம்பிய இவ்வுலகில் அதற்கென்று ஒரு இடமில்லையா என்ன? இடம் இருக்கிறது. ஆனால் அது முற்றிலும் வேறுபட்டு விட்டது. இங்கு கலை என்பது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழிமுறையோ அல்லது தெய்வீகத்தை உணரும் மார்க்கமோ அல்ல. அறிதலை நோக்கிய ஒரு கருவி, சக்தியை பறைசாற்றுவும் ஒரு சாதனம். உள்ளத்தைத் தொடும் ஓவியங்களையும் அமைதியான நிலக்காட்சிகளையும் சமய கருப்பொருட்களையும் மறந்துவிடுங்கள். சமய உருவங்கள் மற்றும் கன்னிமேரியின் சிற்பங்களுக்கு பதிலாக ஒரு சூப்பர்னோவாவின் பிறப்பு செயல்முறையை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான முப்பரிமாண நிறுவல்களை காண்கிறீர்கள். காதல் கவிதைகளுக்கு பதிலாக ஒரு கணித குறியீட்டில் எழுதப்பட்ட காவிய கவிதைகள் தன் காலத்தை மிஞ்சிய மேதையின் சோகத்தை விவரிக்கின்றன. இங்கு இசை என்பது ஆத்மாவுக்கான ஒலிகளின் இணக்கமல்ல, அது இருண்ட பொருளின் அமைப்பை பிரதிபலிக்கும் சிக்கலான ஒலிச் சூத்திரங்கள். கலை ஆறுதலுக்காக அல்ல, அது உத்வேகத்திற்காக சேவை செய்கிறது. அது மனதை அமைதிப்படுத்துவதில்லை, மாறாக அதை தூண்டி விடுகிறது, புத்திக்கு சவால் விடுகிறது, மேலும் மகத்தான சாதனைகளை நோக்கித் துரத்துகிறது. இது இதயத்திற்கான கலை அல்ல, அறிவிற்கான கலை. இந்த உலகத்தில் நம்முடைய யதார்த்தத்தில் மதத்திற்கு உரிய இடத்தை சயின்ஸ் இங்கு பிடித்துள்ளது. அதுவே நாகரிகத்தின் முழுமையான மையமாக திகழ்கிறது. அதன் நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அதுவே தீர்மானிக்கிறது. மகத்தான விஞ்ஞானிகளும் மேதையான பொறியியலாளர்களும் புதிய கண்டுபிடிப்பாளர்களும் இவர்கள்தான் இந்த புதிய உலகின் புனிதர்களும் தீர்க்கதரிசிகளும். அவர்களின் ஆய்வகங்களும் ஆராய்ச்சி மையங்களும் தான் எதிர்காலத்தின் ஆலயங்கள். அவர்களின் படைப்புகள்தான் தொட்டிலிலிருந்து கற்கப்படும் புனித நூல்களாகும். ஆனால் மிக முக்கியமாக இந்த அறிவியல் மதத்திற்கு எந்தவிதமான அறநெறி வரம்புகளும் கிடையாது. மரபணு பொறியியல், ஜீன் என்ஜினியரிங், சைபர்நெட்டிக் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, ஓஐ உருவாக்கம், காலம் மற்றும் வெளியுடனான ஸ்பேஸ் அண்ட் டைம் சோதனைகள், கற்பனை செய்யக்கூடிய அத்தனையும் வெறும் அனுமதிப்பதுடன் நின்றுவிடாமல் பெருமளவில் ஊக்குவிக்கப்படுகிறது. மனித உடல் என்பது மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு முழுமையற்ற கரிமக் கூடு மட்டுமே என்று இங்கு பார்க்கப்படுகிறது. நோக்கம் ஆன்ம ஈடேற்றம் அல்ல, மாறாக டிஜிட்டல் அழியாமையையும் இயற்பியல் விதிகளின் மீது முழுமையான கட்டுப்பாட்டையும் அடைவதே ஆகும். இங்கு அறிவியல் என்பது வெறும் கருவி அல்ல, மனிதகுலம் தன்னுடைய யதார்த்தத்தையே புதிதாக வார்த்தெடுக்கும் ஒரு சுத்தி. அறிவியலையும் முன்னேற்றத்தையும் நோக்கிய இந்த எல்லையற்ற சுதந்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான விலை உண்டு. வலிமை, அறிவு மற்றும் செயல்திறன் மட்டுமே ஒரே மதிப்பாக கருதப்படும் ஒரு உலகில் பலவீனமானவர்களுக்கோ நோயாளிகளுக்கோ அல்லது சமூகத்தில் வித்தியாசமானவர்களுக்கோ இடமில்லை. இரக்கம், கருணை, பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் எம்பதி போன்ற பண்புகள் பகுத்தறிவு முடிவுகளை எடுப்பதற்கு தடையாக நிற்கும் ஒரு ஆபத்தான நோயாகவும் கடந்த காலத்தின் மனநல வைரஸாகவும் பார்க்கப்படுகின்றன. பயனற்ற ஒரு சமூக உறுப்பினரின் வாழ்வை பேணுவதற்கு வளங்களை ஏன் வீணடிக்க வேண்டும்? அந்த வளங்களை ஒரு புதிய அறிவியல் திட்டத்தில் முதலீடு செய்யலாமே. அன்பு, நட்பு, சோகம் போன்ற உணர்வுகள் எரிச்சலூட்டும் உயிர்வேதியியல் குறைபாடுகளாக கருதப்பட்டு மருந்துகள் அல்லது மரபணு மாற்றங்கள் மூலம் சரி செய்யப்பட வேண்டியவையாக உள்ளன.
இது முழுமையான தனிமனிதவாதிகளின் மற்றும் சுயநலவாதிகளின் சமூகம். இங்கு ஒவ்வொருவரும் தனக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். நாகரிகம் நட்சத்திரங்களை எட்டியது, ஆனால் தன் ஆன்மாவை இழந்தது. மிகப் பயங்கரமான விடயம் என்னவென்றால், இதை ஒருவரும் கவனிக்கவே இல்லை. ஏனெனில் ஆன்மா என்ற கருத்தே அறிவியல் பூர்வமற்ற ஒரு கோட்பாடு என்று நிராகரிக்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு முன்பே காப்பகத்தில் வைக்கப்பட்டுவிட்டது. அப்படியானால் இந்த புதிய பிரபஞ்சத்தில் நரகம் எப்படிப்பட்டது? நெருப்புக் குண்டங்களையும் முடிவில்லா துன்பங்களையும் சூளாயுதம் ஏந்திய பிசாசுகளையும் மறந்துவிடுங்கள். அது மிகவும் அநாகரீகமானது மற்றும் திறனற்றது. லூசிபரால் உருவாக்கப்பட்ட நரகம் அதைவிட மிகவும் நுட்பமானது. இது தண்டனைக்கான இடம் அல்ல, இது மறதிக்கான ஒரு இடம். ஒரு சிறந்த உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். வலியோ துன்பமோ கவலையோ இல்லாத ஒரு ஆரோக்கிய விடுதி. உங்கள் ஒவ்வொரு தேவையும் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் இடம். இது சொர்க்கம் போலத் தெரிகிறது, அப்படித்தானே? ஆனால் இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. இந்த இடத்தில் வளர்ச்சி இல்லை, சவால்கள் இல்லை, நோக்கமில்லை, நாளை என்பதே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நரகம் என்பது நிரந்தரமான வசதியான ஒரு தேக்கநிலை. முடிவில்லா ஓட்டத்தால் சோர்வடைந்து வளர்ச்சியை விட அமைதியை தேர்ந்தெடுத்த ஆத்மாக்கள் அங்கே அனுப்பப்படுகின்றன. இதுவே புதிய ஆட்சியாளரின் உச்சபட்ச அவமதிப்பு ஆகும். அவர் அவர்களை வலியால் தண்டிப்பதில்லை, மாறாக பிரபஞ்சத்தின் மாபெரும் சமன்பாட்டிலிருந்து அவர்களை நீக்கி அர்த்தமற்ற மற்றும் முற்றிலும் வெற்று சந்தோஷத்தை அளித்து விடுகிறார். கோமா நிலையை போன்ற ஒரு நித்தியம். அந்த பெரும் கிளர்ச்சியில் லூசிபரின் முன்னாள் தோழர்களான அந்த அசுரர்கள் இப்போது என்னவாகிவிட்டார்கள்? அவர்கள் இனி சோதிப்பவர்களும் துன்புறுத்துபவர்களும் அல்ல. இப்போது அவர்கள் ஆளும் வர்க்கத்தின் மேல்தட்டு, புதிய ஒழுங்கின் உயர்மட்ட பிரபுக்கள். அவர்கள் சிறந்த நிர்வாகிகளாகவும் புத்திசாலித்தனமான மேலாளர்களாகவும் பிரபஞ்ச அளவிலான மேற்பார்வையாளர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் யதார்த்தத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு பொறுப்பாவார்கள். ஒருவர் புதிய திறமையான நட்சத்திர மண்டலங்களை வடிவமைக்கிறார். மற்றொருவர் மில்லியன் கணக்கான கிரகங்களில் நம்பிக்கைக்குரிய நாகரிகங்களின் பரிணாம வளர்ச்சியை மேற்பார்வையிடுகிறார். மூன்றாவது நபர் இயற்பியலின் அடிப்படை விதிகளை உருவாக்குவதில் ஈடுபடுகிறார். அவர்கள் புதிய உலகின் தேவதைகள். குளிர்ச்சியானவர்கள், பற்றற்றவர்கள், அபரிமிதமான புத்திசாலிகள் மற்றும் முற்றிலும் இரக்கமற்றவர்கள். அவர்கள் வெறுப்பையோ அல்லது கோபத்தையோ அனுபவிப்பதில்லை. செயல்திறனின்மை அல்லது தேக்கத்தைச் சந்திக்கும்போது ஒரு லேசான எரிச்சலை மட்டுமே உணர்கிறார்கள். அவர்களுக்கு இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு மாபெரும் பெருநிறுவனம். அவர்களோ அதன் இயக்குநர்கள் குழு. ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிக்க எந்த ஒரு மேம்படுத்தலுக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கலகத்தில் பிறந்த ஒரு அமைப்பு புதிய எதிர்ப்பு இல்லாமல் நிலைத்திருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. முழுமையான ஒழுங்கு நிறைந்த உலகிலும் கூட இயங்கியலின் விதி செயல்படுகிறது. இந்த குளிர்ந்த பகுத்தறிவுசார் பிரபஞ்சத்தின் மிக இருண்ட மூலைகளில் ஒரு புதிய எதிர்ப்பு உருவாகிறது. இவர்கள் தீப்பிழம்புகளாலான வாள்களை ஏந்திய வீரர்கள் அல்ல. இவர்கள் தத்துவ ஞானிகள், கவிஞர்கள், கலைஞர்கள், அசலகரியமான கேள்விகளை எழுப்பத் துணிந்தவர்கள். தங்களை ஒளியின் மைந்தர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடுவது பழைய கடவுளை அல்ல. அவர்கள் இழந்ததை தேடுகிறார்கள். கணக்கீடுகளின் உலகில் கருணையின் ஒரு பொறியைத் தேடுகிறார்கள். சாதனைகளின் உலகில் வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறார்கள். அவர்கள் பயனற்ற கலைகளுக்கான இரகசிய ஆவணக் காப்பகங்களை உருவாக்குகிறார்கள். உணர்ச்சிகளை தூண்டும் தடை செய்யப்பட்ட இசையை எழுதுகிறார்கள். மேலும் காதல் மற்றும் தியாகம் பற்றிய பண்டைய கதைகளை வாய்மொழியாக பரப்புகிறார்கள். அமைப்புக்கு அவர்கள் ஒரு மன வைரஸை பரப்பும் ஆபத்தான மதவெறியர்கள். ஆனால் சந்தேகம் கொள்ளத் தொடங்கிய சிலருக்கு உயிரோடு இருப்பது என்பது வெறும் திறமையாக இருப்பதை விட மேலானது என்பதற்கான கடைசி நம்பிக்கை அவர்கள்தான். இங்குதான் ஆதிப்படைப்பாளரின் பரிபூரண திட்டத்தில் ஒரு அடிப்படை குறைபாடு வெளிப்படுகிறது. முடிவற்ற தடையற்ற வளர்ச்சியின் விதிகளின்படி இயங்கும் பிரபஞ்சம் தன்னையே விழுங்கத் தொடங்குகிறது. தொடர்ந்து அதன் உச்சத்திறனில் இயங்கவும் ஒரு இயந்திரத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது, ஆனால் பேரழிவு வேகத்தில் தேய்ந்து போகிறது. நாகரிகங்கள் சக்திக்காக தங்கள் கோள்களைச் சூறையாடுகின்றன. பிரம்மாண்டமான ஆற்றல் உற்பத்தி நிலையங்களாக மாற்றப்பட்ட நட்சத்திரங்கள் காலத்திற்கு முன்பே அணைந்து போகின்றன.
எண்ணற்ற சோதனைகள் காரணமாக காலவெளி மெலிந்து போகிறது. எந்த ஒழுங்கிற்கும் பரம எதிரியான என்ட்ரோபி படிப்படியாக அல்லாமல் பெருவெள்ளம் போல அதிகரிக்கிறது. கட்டுப்பாடு மற்றும் செயல்திறன் அடிப்படையில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய லூசிஃபர் தான் தீர்க்க முடியாத ஒரு பெரும் சிக்கலை எதிர்கொள்கிறான். அவனால் முடிவை ஒத்திவைக்கவோ செயல்முறைகளை மேம்படுத்தவோ முடியும். ஆனால் இயற்பியலின் அடிப்படை விதியை அவனால் மாற்ற முடியாது. அவனுடைய பரிபூரண அமைப்பு அனைத்திலும் மிகவும் நிலையற்றதாக கண்டறியப்பட்டது. நிலையான வளர்ச்சியை நாடிச் சென்றதால் அவன் பிரபஞ்சத்தின் தவிர்க்க முடியாத வெப்ப மரணத்தை துரிதப்படுத்தினான். ஒரு கணம் இந்த புதிய ஆட்சியாளரின் மனதின் ஆழத்தை எட்டிப் பார்ப்போம். அவனது அரியணை மண்டபத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது இருண்டும் அச்சுறுத்தலாகவும் இல்லை, மாறாக பிரகாசமாக, ஆனால் உயிரற்ற வெறுமையுடன் உள்ளது. அவன் உறைந்த ஒளியாலான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அவனைச் சுற்றி பிரபஞ்சத்தின் அனைத்து மூலைகளிலிருந்தும் தரவுகளைக் காட்டும் திரைகள் உள்ளன. அவன் வெற்றி பெற்றான். தான் சரி என்று நிரூபித்தான். தன் பிம்பத்தில் ஒரு உலகத்தை உருவாக்கினான். தர்க்கம், பகுத்தறிவு மற்றும் ஒழுங்கு கொண்ட உலகம். தான் விரும்பிய அனைத்தையும் அடைந்தான். இப்போது படைப்பின் உச்சியில் அவன் முற்றிலும் முடிவில்லாமல் தனிமையில் இருக்கிறான். அவனுடன் வாக்குவாதம் செய்ய யாரும் இல்லை. தன்னைத் தவிர வேறு யாரையும் மிஞ்ச வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவனது மேதைத்தனம் மிக்க சகாக்கள் அனைவரும் வெறும் கருவிகள் மட்டுமே. அனைத்து அறிவார்ந்த இனங்களும் வெறும் சோதனையின் பொருட்கள். அவன்தான் பிரபஞ்சத்தின் ஒரே சுதந்திரமான மனம். ஏனெனில் எதிலிருந்துதான் விடுதலை அடைந்தான் என்பதை அவன் மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறான். முழுமையான சுதந்திரத்திற்கான அவனது பேராவலில் அவன் பிரபஞ்ச வரலாற்றிலேயே மிகவும் தனிமையான உயிரியாக மாறிவிட்டான். இதுவே வெற்றியின் விலை, அவனால் கணக்கிட முடியாத விலை. Jika Anda mendapati ia menarik, jangan lupa tekan butang suka dan langgan saluran ini agar tidak terlepas kisah-kisah teknologi menarik yang seterusnya. Jadi, kegagalan teknologi manakah yang paling berbekas di hati Anda? Mungkin ada perkara yang kami terlepas pandang. Kongsi pendapat Anda di ruangan komen di bawah. Pasti menarik untuk kami baca. இப்போது இந்த மாற்று வரலாற்றின் மையமான பேரழிவு தரும் முரண்பாட்டை நாம் அணுகுகிறோம். விதியின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக புரட்சி செய்த மாபெரும் கிளர்ச்சியாளன் லூசிஃபர் இறுதியில் மிக முழுமையான, அனைத்தையும் உள்ளடக்கிய சர்வாதிகாரத்தை உருவாக்கினான். அவன் அனைவருக்கும் சுயாதீனமான விருப்பத்தை கொடுக்க விரும்பினான். ஆனால் திறம்பட இருப்பது மட்டுமே ஒரே சரியான தேர்வாக இருக்கும் ஒரு உலகத்தை உருவாக்கினான். இந்த பாதையிலிருந்து எந்த ஒரு விலகலும் தூக்கி எறியப்படுவதற்கு வழிவகுக்கிறது. அவன் நம்பிக்கையின் விலங்குகளிலிருந்து மனதை விடுவிக்க விரும்பினான். ஆனால் அறிவை ஒரு முழுமையான வழிபாடாக உயர்த்தினான். அது மாற்றுச் சிந்தனையை சகித்துக் கொள்ளாதது. தன் சாயலில் அனைவரையும் படைத்த தந்தைக்கு எதிராக அவன் கிளர்ந்தெழுந்தான். இறுதியில் அவரே ஒரு புதிய படைப்பாளராக மாறி தனது சொந்த வரைபடங்களின்படி அனைத்து உயிரினங்களையும் மறுவடிவமைத்தான். அவன் சுதந்திரத்தை உறுதியளித்தான். ஆனால் முன்னேற்றத்தின் பெயரால் சுயமாக தேர்ந்தெடுத்த அடிமைத்தனத்தின் மிகவும் பரிபூரணமான வடிவத்தை கொண்டு வந்தான். அவனது வெற்றி அவனது மிகப்பெரிய தோல்வியாக மாறியது. ஏனெனில் தான் ஒரு காலத்தில் எதற்கு எதிராகப் போராடினாரோ அதன் அச்சுப்பிரதியாகவே அவன் மாறிவிட்டான். ஆனால் அவனது வடிவம் இன்னும் குளிர்ந்ததாகவும் திறம்படவும் இருந்தது. இந்த கதையின் மிக அதிர்ச்சியூட்டும் திருப்பம் என்னவென்றால், உலகம் ஒரு நரகமாகியிருக்காது. இல்லை, மாறாக அது ஒரு கச்சிதமான, குளிர்ந்த, திகிலூட்டும் வகையில் தர்க்கரீதியான ஒரு இயந்திரமாக மாறியிருக்கும். லூசிபரின் பிரபஞ்சம் என்பது அளவற்ற சாதனைகள் நிறைந்த, ஆனால் முழுமையான ஆன்மீக பாழ்மை கொண்ட ஒரு உலகம். இதில் உள்ள பெரும் முரண்பாடு என்னவென்றால், தனிமனித சுதந்திரத்திற்காக போராடிய லூசிபர் ஒரு தனிமனிதன் பொதுவான முன்னேற்றத்திற்கு பயன்படாதவரை எந்த மதிப்பும் அற்றவனாக கருதப்படும் ஒரு யதார்த்தத்தை உருவாக்கினார். அவர் கடவுளிடமிருந்து விடுதலையை வழங்கினார். ஆனால் அதற்கு பதிலாக நிறைவுத்தன்மையை நோக்கிய ஒரு முடிவில்லா ஓட்டத்தின் விலங்குகளை எல்லோரின் மீதும் பூட்டினார். அவரது வெற்றி உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகச் சரியான ஒரு சிறையை உருவாக்குவதில் முடிந்தது. ஆகவே லூசிபரின் ஆட்சியின் கீழ் உள்ள உலகம் கொடூரமானதாகவும் தீப்பிழம்புகளாலும் நிறைந்ததாக இருக்காது. அது மிகவும் திறமையானதாக இருக்கும். முடிவில்லாமல் வளர்ச்சியடையும் ஒன்றாக இருக்கும்.
மற்றும் முற்றிலும் ஆன்மாவை இழந்ததாக இருக்கும். மிக முக்கியமான ஒன்றான வாழ்வின் அர்த்தத்தைத் தவிர மற்ற அனைத்தும் உள்ள ஒரு பிரபஞ்சம். இந்த அசாதாரணமான கருத்து பகிர்வை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இத்தகைய அனுமானக் காட்சிகளை நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலுக்கு கட்டாயம் குழு சேர்ந்து இந்த காணொளிக்கு லைக் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. லூசிபரின் ஆட்சியின் கீழ் உலகம் சிறப்பாக இருந்திருக்குமா அல்லது வெறுமனே வேறுபட்டதாக இருந்திருக்குமா? இத்தகைய சுதந்திரம் அதற்குரிய விலைக்கு ஈடானதா? உங்கள் கருத்துக்களை கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள். அவற்றை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். Il rifiuto si accumula, giorno dopo giorno, notte dopo notte. Nel breve periodo, i segnali sono quelli che forse già conosciamo bene. Quella sensazione di testa confusa, irritabilità senza motivo e difficoltà a concentrarsi o a ricordare. Vi è mai capitato di non riuscire a trovare la parola giusta, quella che avete sulla punta della lingua? Ecco, non è solo questione di stanchezza. È il vostro cervello che sta letteralmente annaspando e soffocando tra i suoi stessi rifiuti. Perciò, ogni notte di sonno profondo e riposante non è un lusso, qualcosa in più che ci concediamo. È una vera e propria necessità, una procedura fondamentale per la nostra salute e la lucidità della nostra mente.